எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானுமே சூப்பராக இருக்கேன். அவ்வளோ சந்தோஷமாக ஸ்கூலுக்கு ஃபஸ்ட்டு டே அதுமாக கிளம்புறாங்க. உங்கள் வீட்டில் என்றைக்கு ஸ்கூலுக்கு கிளம்புனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் பசங்களாம் சந்தோஷமாக கிளம்புறாங்க. ஏன் அப்படின்னா அன்றைக்கி ஃபஸ்ட்டு டே ஸ்கூலு, அதுவும் அடுத்த ஸ்டாண்டர்ட் பெரிய ஸ்டாண்டர்டுக்கு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் புது புக்கு, யூனிஃபார்மு, பேகு, புக்கு, வாட்டர் பாட்டிலு, நோட்டு எல்லாமே அது புது பில்டிங்கு. இவங்க கிளாஸ்லேருந்து நியூ பில்டிங் வேறு போட்டிருக்காங்க. அந்த சந்தோஷம் வேறு. இந்த மாதிரி பல சந்தோஷங்களோட ஃபஸ்ட்டு நாள் ஆர்வமாக பரபரப்பாக போகிறாங்கல்ல, இவங்கள சந்தோஷமாக கொண்டு போய் ஸ்கூலில் வழி அனுப்பி விட்டுட்டு அப்படியே கிளாஸ் ரூமில் உட்கார வச்சோம். கீழே இல்லைன்னா என்னென்ன கிளாஸ் ரூம் யார் யார் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு கிளாஸ் ரூம்லேயும் விட்டுட்டு பாய் சொல்லிவிட்டு வந்தோம். இதோட என் வேலை முடிஞ்சிருச்சுன்னா முடியலைங்க, இனிமே தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி காலையில் எந்திரிச்சதும் என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த குருவி சவுண்டை கேட்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் வேலை ஆரம்பிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரான் எடுத்து கட்டிட்டு எந்திரிச்சதுமே சாயா குடிக்காமல் வேலை பார்க்க முடியுமா? வேலையாக சாயா தான் போட்டேன். எங்களுக்கு டிஃபன் பாக்ஸு, வாட்டர் பாட்டிலாம் கழுவி கமுத்தி வச்சுட்டு அப்புறம் கொஞ்சமாக தலைக்கு எண்ணெய் வச்சுட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு காலையில் எழுந்துச்சி மட்டன் பிரியாணி செஞ்சிடலான்னு பிளான் பண்ணேன். அந்த மட்டன் பிரியாணி செய்கிறதுக்கு தான் புதினா இதெல்லாம் இஞ்செல்லாம் அரைச்சி எடுத்து அரிசியும் வேக வச்சு அப்படியே தாளித்து விட்டுட்டு அரிசியை போட்டாச்சு உலையில். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் டைம் கிடைக்கும் போது இருக்க பாத்திரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கழுவி கமுத்தணும். பிரியாணி வீடியோ வேணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிங்கன்னா இதுக்கு அடுத்த பிரியாணி வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். பாத்திரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கழுவி வச்சுட்டு காலையில் டிஃபனுக்கு களி செஞ்சுருவோம் அப்படின்னு களிக்கு கொதிக்க வைக்கிறதுக்காக தண்ணி வச்சு தேங்காய் துருவி அதில் போடணும். அதுக்கிடையில் பசங்க யூனிஃபார்ம் எடுத்து கொடுமான்னு கேட்டாங்க. புது யூனிஃபார்ம்லாம் பீரோவில் இருந்துச்சு, அதை எடுத்து கையில் கொடுத்துட்டு உனக்கு பேண்ட்டு பாப்பாவுக்கு பினோஃபார்ம்லாம் போட்டு ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அவனும் புது யூனிஃபார்ம்னாக்கெல்லாம் ஹாப்பியாக எடுத்து போட்டுட்டு இருந்தான். சரின்னு சொல்லிட்டு களிமாவை எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு களிமாவும் எடுத்து அந்த தண்ணி கொதிக்கிற தண்ணியில் மாவு, தேங்காய் துருவல், உப்பு இதெல்லாம் போட்டு அது ஒரு பக்கம் கொதிக்க வச்சாச்சு. அதுக்கு இடையில் பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சு. தம் போட்டுட்டு அதை ரெடி பண்ணிவிட்டு டிஃபனை கிண்டி டிஃபனை கொடுத்தாச்சு. இடையில பாப்பாவுக்கு தலை சீவி இருந்தால் அவளே கட்டுறேன் அப்படின்னா ஒரு வழியாக அவள் தலையை நானே கட்டி விட்டுட்டேன். களி ரெடி ஆனதுமே சர்க்கரை, நெய் அந்த தண்ணியில் கரண்டியை விட்டுட்டு எடுத்தோம் அப்படின்னா கரண்டியில் அந்த மாவு ஒட்டாது. அப்படியே நெய் வச்சு தொட்டு சாப்பிட்டோம்னா சும்மா சூப்பராக இருக்கும். காலையிலே களி நல்லா கம்முன்னு இருக்கும் வயிறு. அப்படியே களியை எல்லாருக்கும் கொடுத்துட்டு சரி தொட்டுக்கிறதுக்கு ஒன்றும் சம்பல் வைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு காடை முட்டை வாங்கிட்டு வந்தேன். அந்த முட்டையை வேக வச்சு பசங்களுக்கு குட்டி குட்டியாக 2 டிஃபன் பாக்ஸில் சாப்பாடை வச்சு அதையுமே எடுத்து வச்சாச்சு. இப்படி தாங்க ஒரு நாள் காலையில் போணுச்சு. அடுத்த நாள் விளாக் போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.